சரி, எஸ்ஏஆர்னால இப்போ ஜெயித்தோம். அன்றைக்கி எஸ்ஏஆர் வரல, எப்படி ஜெயித்தோம்? இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷனில் யாருன்னா ஒருத்தர் வீதிக்கு வந்து என்னுடைய ஓட்டு போயிடுச்சுன்னு ஒரு போராட்டம் வந்துச்சா? எனக்கு மூளை இல்லை, நீ ஏன் சொல்கிறேன்? இவன் பானிபூரி தான் விற்கிறான், நான் ஒத்துக்கிறேன். திருடி சாப்பிட்றான் அவன். காரனால தான் அங்கே ஆயிடுச்சு, ஹரியானாவில் அதனால தோத்தோம், மகாராஷ்டிராவில் அதனால தோத்தோம். எப்படா கர்நாடகாவில் ஜெயிச்சனா வாயை பற்றிக்கிறானு, சாரை பிடிச்சிக்கிட்டே தொங்குறானு. சாரு சாரு சாருன்னா அந்த சார் வந்து நமக்கு கை கொடுத்துருன்னு சொல்லி தொங்குனது விளைவு இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. உன்னெல்லாம் கூட முடியாதியா, 8% ஓட்டு வாங்கி நீ தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்டதான்னு கூட முடியாது, அது ரூலு. ராகுல் காந்தி சொல்றத ராகுல் காந்தி பண்ண தேர்தல் கமிஷன் நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் அமைதி தொகுதி எப்படி தொகுதி ராஜினாமா பண்றேன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஸ்வர் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. சார், பீகாரில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பட் இருந்தாலுமே எல்லாருமே ஒரே குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, ஓட்டை திருடி தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அங்கே அப்படிங்கும்போது அடுத்து தமிழ்நாட்டிலையும் கையை வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். இல்லை, ஓட்டை திருடின்றதுக்கு ஆத்தட்டிக்கான ப்ரூஃப் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட வந்து கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சு அவங்க இதிலே வச்சுப்போம். ஒரு இப்போ எஸ்ஏஆர் வந்ததுனால தான் வந்து பிஜேபி அங்கே ஜெயிச்சதுன்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சதுன்னு. 2010 தேர்தலில் இதே பீகாரில் 2010 தேர்தலில் எஸ்ஏஆர் வர்றதுக்கு முன்னாடி இதை விட அதிகமான இடங்களில் பிஜேபியும் ஜெயிச்சது, ஐக்கிய ஜனதா தளமும் ஜெயிச்சது. இந்த வரலாறு கொண்டு போய் தயவுசெய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 2010 மிகப்பெரிய லெவலில் வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த வாக்குறுதியை விட அதிகமான வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனால் என்னென்னா, அன்றைக்கு ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபியும் தனித்தனியாக நின்றுச்சு. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய பாதி பேருக்கு வரலாறே தெரியாது, சும்மா எஸ்ஏஆரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. 2010 அப்படியே போக சொல்லுங்க. சரி, எஸ்ஏஆர்னால இப்போ ஜெயித்தோம். அன்றைக்கி எஸ்ஏஆர் வரல, எப்படி ஜெயித்தோம்? காட்டாட்சி தர்பாருக்கு எதிராக விழுந்த ஓட்டுங்கள் இது. சிராஜ் பாஸ்வான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்புங்க இந்த இதில். 19 தொகுதியில் வென்றெடுத்திருக்காருங்க சிராஜ் பாஸ்வான். 202 தொகுதியில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இதை விட 2010 அதிகமாக ஜெயிச்சிருக்கோம், எஸ்ஏஆர் இல்லாதப்பயே. இங்கே நான் கேட்குறேன், பீகாரில் எதனா ஒரு இடத்துல எதனா ஒரு வாக்காளர் எனக்கு வாக்கு இங்கு இல்லைன்னு எதனா ஒரு இடத்துல கிளைம் பண்ணியிருக்கானா? எதனா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு ஓட்டு இருந்து 3 ஓட்டு இல்லை, எஸ்ஏஆரால் இல்லை அப்படின்னா நீங்கள் 6 பேர் தெருவில் வந்து போராடுவீங்களா இல்லையா? போய் எலெக்ஷன் கமிஷனை பார்ப்பீங்க, இல்லைனா மறியல் பண்ணிங்க. உங்கள் கிராமத்திலே ஒரு 100 ஓட்டு போயிடுச்சு. அதான் மீடியா வெளியே நின்றுருக்காங்களே சார், ரெடியாக வச்சுருப்பாங்களா இல்லையா? உங்கள் காலனியில் ஒரு 1000 ஓட்டு போயிடுச்சு, எஸ்ஏஆர்னால போயிடுச்சுன்னா 1000 பேர் வீதிக்கு வந்து போராடுவீங்களா இல்லையா? இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷனில் யாருன்னா ஒருத்தர் வீதிக்கு வந்து என்னுடைய ஓட்டு போயிடுச்சுன்னு ஒரு போராட்டம் வந்துச்சா? யாருன்னா வந்து இந்த வாக்காளர் பெட்டியை வந்து கைப்பற்றுறேன், இவிஎம் மிஷினை கைப்பற்றுறேன்னு சொல்லி கைப்பற்றுறாங்களா? எங்கன்னா வந்து வன்முறை நடந்தா? அமைதியாக நடந்து 10% எக்ஸ்ட்ரா போல் ஆயிடுச்சு. 57%லேருந்து இன்றைக்கி 67% போல். பெண்கள் போல் வந்து 3% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு பொய்யுரை அப்படின்றத மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். எஸ்ஐஆர்ன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக தேர்தல் கமிஷன் செய்யுது, பிஜேபி செய்யலை, தேர்தல் கமிஷன் செய்யுது. கோர்ட்டோட ஆர்டர் படி தான் செய்யுது. கோர்ட்டுக்கு போங்க, அஃபிடேவிட் போய் தாக்கல் பண்ணுங்கள், எஸ்ஏஆர்னால தான் வென்றெடுத்தான். கோர்ட்டு நறுக்கு கொட்டும். ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கும் கோர்ட்டு. எத்தனை பேருக்கு எஸ்ஏஆர் மூலம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க, லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. லிஸ்ட் இல்லை, சும்மா அங்கொன்றுமா ஜீரோவில் ஒருத்தர் வந்துட்டான், செத்தவங்களுக்குள்ள ஓட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து 140 கோடி மக்கள் உள்ள ஊரில் 100 கோடி பேர் ஓட்டு போடுறான். டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 700 பேர் தான் டோட்டலாக எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்தியா ஃபுல்லாக வேலை செய்கிறான். மாநில அலுவலரில் வச்சு தான் வேலை செய்கிறாங்க. சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது விடுங்க, ஏன்னா பெரிய இப்போ ஜனநாயக நாடுங்க அது. பெரிய அந்த நீங்கள் 1952 தேர்தல் எத்தனை நாள் நடக்கும்? 9 நாள் நடக்கும் தேர்தல். 9 நாள் நடக்கும் தேர்தல். இன்றைக்கெலாம் தேர்தல் அப்படியே நடக்குது. அதிகபட்சம் ஒரு கட்டம் இல்லை 2 கட்டம் டக்குன்னு அடுத்து ஒரே நாளில் 8 மணிக்கு வாக்கு இருந்தாங்கன்னா 11:30 மணிக்கெலாம் ரிசல்ட்டு. இன்றைக்கி அவ்வளோ ஸ்பீடாக தேர்தலில் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றி கையில் கொடுக்குறாங்க. இது ஏன் இது இங்கே இருக்கவங்களுக்குன்னா, தோத்ததுக்கான காரணத்தை நோக்கி இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு புது காரணத்தை கொண்டு வர்றாரு. 14,000 கோடி உழவு வங்கிட்ட வாங்கணும், அதை தூக்கி அவங்களுக்கு 10,000 கோடி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதில் தான் ஜெயிச்சாங்க. சும்மா அதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் தோத்துட்டா அதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களை நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா அவர் தோத்துட்டான்னா மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம், வணங்கிடுவார், தலை வணங்குகிறோம். தோல்விக்கான பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்வோம், அடுத்த முறை ஜெயிக்க முடியும். இதான் அரசியல், இது நாகரிகமான அரசியல், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் தோத்த பிறகு ராகுல் காந்தி என்ன பண்ணணும்? மக்கள் தீர்ப்பு தலை வணங்குகிறேன், தோத்ததுக்கான காரணங்கள் ஆராயிரம். அங்கேயும் எஸ்ஏஆர்னு ஒரு வித கலப்புனீங்க.
யார் ப்ரைவேட்டாக ஒருத்தர் எடுத்த டேட்டாவை வாங்கி போலி எஸ்ஐஆர் நீ கிளம்பி அவனே பேக் அடிச்சிட்டான். சார் நாங்கள் எடுத்து கொடுத்ததெல்லாம் வந்து கரெக்டான டேட்டா இல்லை சார், எங்களோட தப்பான டேட்டா எடுத்து ராகுல் காந்தி பகிர்ந்துட்டாரு, அது வந்து அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவனே பெல்ட் அடிக்கிறான். அதுக்கு பதில் இல்லை. இங்கே குஜராத் எலெக்ஷனு, பீகார் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஹரியானாவிலேருந்து ஹரியானாவில் வந்து ஜெயிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நம்ம காலையில் சொல்லியிருக்கோம், நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலே கேஸ் பண்ணணும்னா 45 நாளில் சிசிடிவிக்கு ஒரு கேஸ் பண்ணணும், 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீகவுண்டிங்கான கேஸை ஃபைல் பண்ணால் தான் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லும். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு ஹரியானாவில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னா, சரி ஓட்டு திருட்டு நடந்தது எஸ்ஏஆர் இதெல்லாம் ரைட், இதில் ஓரம் கட்டுங்க. நீங்கள் பீகாரில் 60 சீட் நிற்கிறீங்களா? எத்தனை சீட் வென்றெடுத்தீங்க? 5 சீட்டு வென்றெடுத்துருக்கீங்க. 61 சீட்டு நீங்கள் நிற்கிறப்ப அந்த 61 சீட்டு நிற்கிற உங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்குனாச்சும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா? போன வாட்டி 19 இடம் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. 19 இடங்கள்லாச்சும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்லை. எங்கே போயிட்டீங்க? கொலம்பியாவுக்கு டூர் போயிட்டீங்க. பட் கரெக்டுன்னு வந்துட்டு திடீர்னு ஒரு குளத்தில் தூக்கி விழுந்து நான் வந்து மூழ்கடிச்சு எலெக்ஷனில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மூழ்கடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சாக்கடையில் குதிச்சு டபுக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நான் மூழ்கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் அடிக்கிறாரு. இங்கே இருக்க மக்கள் தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும், பீகார் மக்கள் வந்து பின்தங்கிய மாநிலம். பீகாருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. பீகார் மக்கள் வந்து சோலாபூரி விற்கிறவன், பானிபூரி விற்க வந்திருக்கான், அவன் டாய்லெட் கழுவ வந்திருக்கான், அது இதுன்னு சொல்லி உங்களை நீங்கள் சிறுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் வேர்டு அவன் பிராந்திய லாங்குவேஜில் போகுதுங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் எடுக்கிறீங்க, நீங்கள் அடிக்கிற எல்லா கான்வர்சேஷனும் இங்கிலீஷில் அடிக்கிறீங்களா? பெரிய ஒரு கட்டுரை அடிக்கணும்னு வைங்க, நீங்கள் இங்கிலீஷில் அடிக்கிறீங்க, உங்களுக்கு எது ஈஸியான மொழி? தமிழ். கடகடன் தமிழில் தானே அடிக்கிறீங்க. அதேமாதிரி அவனுக்கு ஹிந்தி ஈஸியான மொழி, ஹிந்தியில் கடகடன்னு பார்க்குறான், புரிஞ்சுக்கிறான். இன்றைக்கி டிரான்ஸ்லேட்டுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிங்க, வாப்பா இவன் வந்து பீகார்காரன் வந்து பானிபூரி விற்க வந்திருக்கான், பீகார்காரன் வந்து இங்கே வந்து டாய்லெட் கழுவ வந்திருக்கான், பீகார்காரனுக்கு மூளை மழுங்கி வச்சு, வடக்கனுக்கு மூளையே இல்லை, இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? தயாநிதி மாறன், ஆர்எஸ் பாரதி, ஏவாவேலு, பொன்முடி இவங்கெல்லாம் சொன்னாங்களே. இதையெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை, இந்த வீடியோவை போட்டு அவன் டிரான்ஸ்லேட் போடவே காட்டணும். பொன்முடி என்ன பேசினான்றதா அங்கே இதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு இல்லை. இப்போ மாண்புக்கு முதலமைச்சர் வந்து நான் இன்னைக்கு கூட காலையில் ஒரு செய்தி படித்தேன். என்னன்னா பீகாரில் அதிகமாக வென்றெடுத்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று மாண்புக்கு துணை முதலமைச்சர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின், 2வது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், 3வது அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர் சகாக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். உதயநிதி ஸ்டாலின் எது கொண்டு வரனா சனாதன தர்மத்தை வந்து டெங்கு ஒழிக்கிற மாதிரி கொசு மாதிரி வந்து ஒழிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை வைரல் பண்ணுறாங்க. அப்போ சனாதனத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவே சனாதன இந்தியா தாங்க. இன்றைக்கி 85% இந்துக்கள் வாழ ஒரு நாடுங்க தமிழ் இந்தியா. அப்போ 80% இந்துக்கள் இருக்கிறப்ப அவன் நாட்டில் அவன் மதமும் என் மதமும் ஒன்று தான், நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான். அப்போ கொச்சப்படுத்துகிறப்ப அவனுக்கு கோவம் வரும்ல, ரைட், அதை அப்படியே ஓரம் வச்சுருக்கான். இவர் பானிபூரி வருது, டாய்லெட் கழுவு வந்துன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்கிறது, மூளை மழுங்கி போச்சு, வடக்கனுக்கு மூளை இல்லைன்னு பொன்முடி சொல்கிறது, இவன் வந்து எதுக்கு லாய்க்கு, சின்ன சின்ன வேலைகள் செய்தால் லாய்க்குன்னு சொல்லி இவங்க சொன்னதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு அங்கே போகுது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைரல் ஆகிறப்ப மு க ஸ்டாலின் அங்கே போகிறார். வந்துட்டான்டா, நம்ம ஊருக்கு ஒரு திருட வந்துட்டான்டா, நம்மளுக்கு அசிங்கசியமாக பேசணும் வந்தாண்டா, நம்மளை அசிங்கசியமாக பேசுனது கை கூட்டி சிரிச்சவன் வந்தாண்டா, நம்மளை வந்து கேவலமாக பேசனோட தலைவன் வந்துட்டாரான்னு சொல்லி அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது வந்து யாரும் போய் புகுத்தணுமா? அதை சொல்லுங்கள். இன்றைக்கி பீகாரில் தேஜஸ்வி யாதவ் சொல்கிறோம், நீங்கள் நம்ம பேசுகிறோமா இல்லையா? இன்றைக்கி பீகாரில் பிரசாத் கிஷோர் என்னென்ன ட்ரெண்ட் அடிக்கிறாரு இங்கே நம்ம பேசுகிறோம்ல. அதேமாதிரி இங்கே மாண்புக்கு முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு, அமைச்சர் பெருமக்கள் என்ன பேசுகிறாரு அங்கே தெரியாதா? இப்போ கன்சிடா மஞ்சி என்ன பேசுகிறாரு இங்கே தெரியுதா இல்லையா? நமக்கு தெரியுதா இல்லையா? எல்லாருக்குமே தெரியுதா இல்லையா? இன்றைக்கி தேஜஸ்வி யாதவோடைய பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லையா? ஒன்றும் கிடையாது. தேஜோ பிரதாப் யாதவ் இருக்கார்ல, தேஜஸ்வி யாதவோடைய அண்ணன், அவர் வந்து நான் 12 வருடமாக ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தேன், நான் வந்து ஓப்பன் மைண்டடு, அதனால் நான் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னது அங்கே இருக்கவங்களோட இங்கே இருக்கவங்களோட வைரல் ஆகுது. அதேமாதிரி இங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ அங்கே வைரல் ஆகும்ல. பிராந்திய மொழிகள் ஒன்று தானேங்க. கூகுளு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாமே பிராந்திய மொழி இங்கிலீஷில் இருந்தாலும் அவன் மொழிக்கான டிரான்ஸ்லேட்டர் அவனே கொடுக்குறான்ல. இப்போ நமக்கு எப்படி இங்கே அங்கே நடக்கிற விஷயங்கள் ஃபிங்கர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பீகாரை பற்றி சாதாரண ஒரு சாமானியன்னு தெளிவாக பேசுவான். இன்றைக்கி வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு வந்து கிட்னி கொடுத்து அவங்க பொண்ணு ரோகிணி ஆச்சாரியா வந்து கோச்சிக்கிட்டு இந்த குடும்பத்தில் பிறந்ததே தப்பு, நான் சகோதரியை விட்டு பிரிகிறேன், இப்போ குடும்பத்தில் இருக்கிற யாருன்னா ஆண்மகன் பிறந்தானா அந்த ஆண்மகனை கிட்னியை பிடுங்கி அவனுக்கு வச்சிருக்கணும், என் கிட்னியை பிடுங்கிட்டு விட்டாங்க, இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பையன் 3 பசங்களுக்கும் தெரியாமல், என் புருஷனுக்கு தெரியாமல், என் மாமியாருக்கு தெரியாமல் கிட்னியை கொடுத்ததுக்கு எனக்கு இதுதான் வந்தது வேணாம், நான் வந்து இந்த குடும்பத்தை விட்டு விளங்குறேன். கிட்டத்தட்ட அவங்க சொன்ன லாங்குவேஜ் கிட்னியை பிடிக்கிட்டாங்க தான்.
உங்கள் அப்பனை காப்பாற்றணும் என்ன உனக்கு இருந்தா உன் கிட்னியே குடுறா, அதுதான் அவங்க சொன்னது மறைமுகமாக. அதுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க, யார் வீட்டில்னால் தந்தையாவது தாயாவது பாதிக்கப்பட்டிருந்தால் கிட்னி தேவைப்பட்டால் தயவு செய்து மகள்கள் கொடுக்காதீர்கள், மகன் கிட்னியை பிடுங்கி கொடுங்கள் அவங்க சொல்கிறாங்க. இங்கே வைரல் ஆகுதா இல்லையா? அப்போ நீ இங்கே இருந்துட்டு பானிபூரி விற்க வந்தவன் கக்கூஸ் கழுவ வந்தவன் நீ சொன்னால் அங்கே வைரல் ஆகுமா இல்லையா? அப்போ அந்த கோபத்தை எப்போ வச்சுருப்பாங்க? இவர் மேடை ஏறணும்னா இவன் தான் நம்மளை தேடிட்டு இருந்தாலு, இவன் தான் நம்மளை அசிங்கப்படுத்தினாலு. நம்ம வந்து இங்கே வந்து சும்மா காசு கொடுக்குற பிகாரிகளை, இங்கே பிகாரை சேர்ந்தவங்க ஒரு 40 லட்சம் பேர் வேலை செய்கிறான்னா சும்மா காசு கொடுத்துருவான முதலாளி. இங்கே இருக்க முதலாளி அவங்ககிட்ட வேலை வாங்கி தானே கொடுக்குற, அவன் செய்த வேலைக்கான கூலியை நீ கொடுக்குற, அதில் மாற்றம் இல்லைல்ல. அப்போ வேலைக்கான கூலியை நீ கொடுக்குற அப்படின்ற கான்செப்ட் வரப்போ நான் வேலை செய்கிறேன், நீ காசு கொடுக்குற, இதை என்னையே நீ கேவலப்படுத்தணும். எனக்கு மூளை இல்லை நீ ஏன் சொல்கிறேன்? இவன் பானிபூரி தான் விற்கிறான், நான் ஒத்துக்கிறேன், திருடி சாப்பிட்றான். அவன் பானிபூரி ஒரு உழைப்பு தானே, பக்கோடா விற்று கூட பொழைச்சிக்கலாங்க. பானிபூரின்ற ஒரு உழைப்பு தானேங்க. ஜாங்கிரி விற்றோ பானிபூரி விற்றியோ சோம்பு அப்படி விற்று ஏதோ விற்கிறான், ஆனால் உழைச்சி தானே சம்பாதிக்கிறான், திருடி சம்பாதிக்கல. அப்போ அந்த உழைப்புக்கான மரியாதை நீ கொடுக்கணும்ல, கரெக்டா? இதுதானே. சரி, நான் அப்படி கேட்குறேன், நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இங்கே ஆட்சி நடந்திருக்கு. இங்கிருந்து வளைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ கடைநிலை தொழிலாளியர்களாக தமிழக சேர்ந்து எவ்வளோ பேர் போகிறாங்க? இங்கே மாண்புக்கு முதலமைச்சர் வந்து அவங்களாம் என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஆமாம், நம்மால் போய் ஒட்டகம் மேய்க்கிறாரு, நம்மால் போய் வெல்ட்ரு வேலை செய்கிறான், பெட்ரோல் பங்கில் இது போடுறான், நம்மால் வந்து கட்டிட வேலை செய்கிறானா இல்லையா? இங்கே எப்படி நம்ம மைக்ரேட்ஸாக வருமோ நம்ம மைக்ரேட்ஸாக அங்கே போனால் அதிகமான பணம் கிடைக்குது, நம்ம உழைப்பு அங்கே கொடுக்குறோமா இல்லையா? அதனால் நீ அவனை கேவலப்படுத்துறியா? அந்த நாடு அவனை கேவலப்படுத்துதா? அவனுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ அது கொடுக்குதா இல்லையா? இங்கே வர பீகாரில் நீ அடிப்படை தேவை கொடுக்குறியா? இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு சுத்தமான குடிநீர் இந்த தமிழக அரசு வழங்கியிருக்கா? இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு சுத்தமான ஒரு கல்வி சம்மந்தமான எதனா ஒரு ஆவணங்களை கொடுத்துருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு உழைப்பையும் வாங்கிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட அசிங்கமாக பேசிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதுக்கான டைம் இந்த வாட்டி அதிகமாக கிடச்சிது. எது மாண்பு முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் இது காரணம் சொல்கிறோன்னா, சாத் பூஜைக்கு போகிறாங்க. சத் பூஜைக்கு போயிட்டு பெண்கள் வந்து வணங்குறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட்டு போகிறோம்னு சொல்லி அங்கே தங்குறாங்க. அங்கே தங்குறப்ப இங்கே நடக்கிற நிலவரங்களை அங்கே டிஸ்கஸ் பண்ணுறான். இங்கே என்ன நடக்குது? நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எங்களுக்கு சாதாரண தகர கொட்டையில் தான் வச்சுருக்காங்க, தண்ணிலாம் கூட சரியாக தரதில்லை, 3 வேளை சாப்பாடு மட்டும் தான் தரானுங்க, வேலை பயங்கரமாக வாங்குறானுங்க, கம்மியான கூலி தான் சொல்லி இது டிபேட் ஆகிறப்ப அங்கே இருக்க தலைவர்லாம் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே ஒரே நாடு ஒரே ரேஷன் மத்திய அரசு கொடுத்துட்டு வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க தலைவர்லாம் அவங்களையும் அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாவது திட்டுறது வேற, கேவலமாக பேசுறது வேற, அசிங்கமாக பேசுறது வேற. உன்னை நீ உயர்த்திக்கிறோன்னு சொல்லி மற்றவனை முட்டாளாக்குறதுக்கு பயங்கர கோபம் வரும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ நம்ம நண்பர் தாங்க பீகார் இருக்காருன்னு, அவனுக்கு மூளையே இல்லை. ஏய் வாடா, நீ எதுக்குடா வந்த? பானிபூரிக்கு தானே வந்த? நீ வாடா, நீ வந்து டாய்லெட் கழுவு தானடா வந்த? உனக்கு நீ வந்து எதுக்கும் உதவாத உண்டா, தண்ட கர்மாந்திரவனை வச்சு வேலை வாங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்ல அது அங்கே வைரல் ஆகுமா இல்லையா? பெண்களிடம் போதுமா இல்லையா? இது வந்து பெரிய ரீச். அங்கே சனாதனத்தை கொசு மாதிரி சனாதன டெங்கு மாதிரி ஒழிப்போன்னு உதயநிதி சொன்னனால தான் மத்திய பிரதேசில் பெருசாக வென்றெடுத்தோம். இன்றைக்கு வாலின்றே வம்புலை வாலின்றியாக வண்டியில் ஏறுறாரு. யார்? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்னது? நம்ம தீவிர வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கான கண்டன போராட்டம், உரிமை போராட்டம்னு ஒரு போராட்டம் நடத்தினார். பயங்கர கூட்டத்தை பார்த்தோன்னா உணர்ச்சி பொங்க பேசுகிறார். அவர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும்னு நினச்சார். அங்கே போய் நின்றுட்டா தமிழ்நாட்டில் இருக்க பீகாரி மக்கள்லாம் பார்த்தியா, நம்ம முதலமைச்சர் அங்கேயும் போயிருக்காரு, நம்மால் தான் நம்ம இங்கே ஓட்டு போடுவோம். இப்போ சவுகார்பேட்டையில் போடுறானுங்களே இவங்க, இந்தியில் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு சவுகார்பேட்டில் திமுக ஓட்டு கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டெண்ட் அடிக்கலான்னு மேலே ஏறினா அது அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. வந்துட்டான்டா திருட, வந்துட்டான், இங்கே கொள்ளடிச்சது இல்லாமல் இங்கே வந்திருக்கான், மேடை ஏறி இருக்கிறான் பார். 3 பேர் வாரிசு. எப்படி பாருங்க, இந்த வாரிசுன்றது இவங்களா கட்டமைக்கிறாங்க. நம்ம வந்து எங்கேயுமே சொல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களோ, உள்துறை அமைச்சரோ, ராஜ்நாத் சிங் அவர்களோ, நிதிஷ்குமாரோ எந்த இடத்துலையும் வாரிசு ஹைலைட் பண்ணல. இவங்களா ஹைலைட் பண்ணிக்கிறானுங்க. எப்படி ஹைலைட் பண்ணுறான்? நிற்கிறது யார்? ராகுல் காந்தி, சோனியா காந்தி பையன். இன்னொருத்தர் நிற்கிற தேஜஸ்வி யார்? லல்லு பிரசாத் யாதவ் பையன். இன்னொருத்தர் மாண்பு முதலமைச்சர் திரு மு கருணாநிதியோட பையன் திரு மு.க. ஸ்டாலின். அப்போ வாரிசுன்னு ஒரு ட்ரெண்டு ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரே புள்ளியில் இந்த 3 ஒன்று சேர்றப்ப இங்கே இருக்கவனுக்குலாம் கோபம் வருது. என்னடா பீகாரை வந்து லல்லு பிரசாத் எழுதி கொடுத்துட்டானுங்க, மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு எழுதி கொடுத்துட்டானுங்க, காங்கிரஸ் ஆடுற மாதிரிலாம் ராகுல் காந்தி எழுதி கொடுத்துட்டாங்க, நம்மளாம் எப்போ வருது? எவ்வளோ நாள் தான் அடிமையாக இருக்கிறது? அப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சாருன்றது சொல்லி தப்பிக்கிறதுக்கான ஒரு காரணம் தவிர, அவங்கள அப்படியே அந்த சாருனால தான் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சதுன்னு சொல்கிற பெரிய புத்திசாலிகள்லாம் அப்படியே 2010 போயிட்டு அதே பீகார் எலெக்ஷனை போய் பார்க்க சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்றைக்கி சாறு கிடையாது, மோர் கிடையாது, சாம்பார் கிடையாது, சட்னி கிடையாது, எதுவுமே கிடையாது. கிளியராக பார்க்க சொல்லுங்கள். இதை விட அதிகமாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. தேஜஸ்வி யாரும் இப்போ எடுத்ததை விட கம்மியாக தான் அந்த போன வாட்டி லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிச்சிருக்காரு. அந்த டைம் தான் அவர் மாற்றி உள்ள மாட்டின டைம். அப்போ இங்கே வந்து நீங்களாக ஒரு டிசைன் பண்ணுறீங்க. தோற்றதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். தோத்துட்டோம்,
நாங்கள் திருப்பி மீண்டு எழுவோம், ஃபீனிக்ஸ் பெற மாதிரி நாங்கள் எழுவோம். என்னென்ன 6000 அதை விட்டுட்டு நாங்கள் வந்து சார்னால தான் அங்கே ஆயிடுச்சு, ஹரியானாவில் அதனால தோற்றோம், மகாராஷ்டிராவில் அதனால தோற்றோம், எப்படா கர்நாடகாவில் ஜெயிச்சனா வாயை பற்றிக்கிறானுங்க. 3 குரங்குகள் ஆயிடுறானுங்க. அப்படியே ஒருத்தன் வாயை பற்றிப்பான், ஒருத்தன் காதை பற்றிப்பான், ஒருத்தன் கண்ணை முடிப்பான். ஏன்டா தெலுங்கானாவில் ஜெயிச்சா? எப்படா நீ வந்து கர்நாடகாவில் ஜெயிச்சா? சொல்லாத. ஜார்க்கண்டில் எப்படி? அதெல்லாம் அப்படி தனி மாநிலம், அதெல்லாம் விட்டுணும். மற்றதில் ஜெயிச்சா சார் தான் காரணம், இவங்க ஜெயிச்சானுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி போலியாக ஓட்டி போட்டு தேர்தல் கமிஷன் கையில் போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா, சரி தேர்தல் கமிஷன் கையில் போடல, போய் கேஸை போடு, அஃபிடேவிட் தாக்கல் பண்ணு. இன்றைக்கி 30 லட்சம் 60 லட்சம் வாக்காளர் டேராக நீக்கிறாங்களா இல்லையா? நீக்கிறாங்க. 30 லட்சம் பேர் செத்தே போடணும். செத்து போடணுங்க எதுக்கா ஓட்டு கொடுக்கணும்? மிச்சம் 27 பேரில் இப்போ என்ன சொல்கிறான், மைக்ரேட்ஸ் இங்கேயும் அங்கேயும் பூரா டபுள் ஓட்டர்ஸாக இருக்கிறான். வந்தேரிகள் யாருமே ஓட்டு கிளைம் பண்ணாமல் 1 லட்சம் ஓட்டு இருக்குது, பேரோடு அடிச்சு தரான். யாரும் போய் எங்கள் சண்டை போடல. எங்கள் அப்பா பேர் செத்துட்டான், எங்கள் அப்பா பேர் ஓட்டில் செத்துன்னு எவனோ போய் உட்காந்து அழுகிறேனா? நான் வந்து தேர்தல் கமிஷன் கேள்வி கேட்குறேன், எங்கள் அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்கள் பேர் எடுத்துட்டீங்க, எங்கள் செத்தம் பேர் எங்கள் அப்பா பேர் இருக்கணும் அப்படின்னு போய் எவனா சண்டை போடுறானா? இல்லை என் வீட்டில் ஓட்டு என்னோட சார் வந்ததுனால என்கிட்ட 5 ஓட்டு போச்சுன்னு யாருன்னா தேர்தல் கமிஷன் மனு போட்டிருக்கேனா? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப இயல்பான விஷயத்த இவர்கள் எப்பொழுதுமே பிஜேபி மேலும் நேரடியாக குறை சொல்லாமல் ஏதோ ஒரு லிங்க், அமலாக்கத்துறை வந்தால் பிஜேபி தான் ஏவி விட்டுச்சு, சிபிஐ வந்தால் பிஜேபி தான் ஏவி விட்டுச்சு, ஏன் அமலாக்கத்துறை வருது, நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காதானே வருது, முகாந்திரம்லாம் வர முடியாது. கரெக்டான ஆவணங்கள் இல்லாமல் இடி எது ஊழியும் வராது தெரியுங்களா? இடியெல்லாம் நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் போயிட்டு ஹலோ ஃபோன், ஹலோ நான் பாரத பிரதமர் மோடிஜி பேசுகிறேன், அங்கே போய் ரைடு விடு அப்படின்லாம் போக முடியாது. கரெக்டான ஆவணங்கள் வேணால் கோர்ட்டில் கொட்டுவாங்கணும், இல்லாட்டி அவனை இப்பயே கொட்டுவாங்கிறாங்க, வேறு விஷயம். சிபிஐயும் அதே தான், அமலாக்கத்துறையும் அதே தான், இந்திய தேர்தல் கமிஷன் அதே மாதிரி தான். ஈஸியான ஃபார்முலா, அதாவது எம்ஒய்ன்ற ஒரு ஃபார்முலா மோடிஜி பண்ணார். அது வந்து சூப்பர் ஃபார்முலா பண்ணார், ரொம்ப நல்லாவும் சொன்னாங்க. அது இவங்க என்ன சொல்கிறான், முஸ்லீம்ஸ் யாதவ் இதை மட்டும் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொல்லி இவங்க குரூப் போகுது, அதாவது காங்கிரஸ் அண்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் போகுது. அதே எம்ஒயில் நம்ம வந்து மகளிர் அண்ட் யூத் இதை வச்சு நம்ம அடிக்கணும். மகளிருக்கு இன்றைக்கி நம்ம பெரிய வாய்ப்பு நமக்கு மகளிருக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வெளியில் போய் வேலை செய்கிறான் பீகாரில். அப்போ 3 கோடி பெண்கள் அங்கே சும்மா இருக்கிறாங்களே, அந்த 3 கோடி பெண்களுக்கும் நம்ம 10,000 1 கோடி பெண்கள் கொடுக்குறோம் சுய தொழில் தொடங்கத்துக்கு. 2 லட்ச ரூபா வித்தவுட் கேரண்டி இல்லாமல் 2 லட்ச ரூபா லோன் ஸ்ட்ரைட்டாக, ட்ரோன்ஸ் ஒரு 50,000 ட்ரோன்ஸு அந்த பெண்களுக்கான சுய வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்குறாங்க. அப்போ வந்து நாளைக்கு நான் வந்து 30,000 கொடுக்குறேன்றத அவன் நம்புவானா? இன்றைக்கி நீ கொடுக்குறத நம்புவானா? ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் சொல்கிற வாக்குறுதிகள்லாம் நம்பவே முடியாத வாக்குறுதியாக இருக்குல்ல. நான் வானத்தை வில்லா வளைச்சிருவேன், நான் வாங்க டின்னர் நாளைக்கு நல்லா போய் சாப்பிட்டு வந்துடும், உங்கள்கிட்ட யாருன்னா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நல்லா இருக்குது காமெடி, நாளைக்கு வேறு காமெடி சொல்லுங்கள், அப்படி தானே கடந்து போவீங்க. நான் வந்து இந்தியா பீகாரில் பிறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் அரசு வேலை வாய்ப்பு தரேன்றவே சிரிச்சுருவானா இல்லையா? சிரிப்பானா இல்லையா? எப்படி அணி தருவேன்? இப்படி தான் லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கப்போ அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டெலாம் பணம் வாங்கி என் நிலத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு எந்த வேலையும் தெரியல, இவனும் மறுபடியும் வந்து அரசு வேலை தரேன்றான், நம்ம நிலத்தை மறுபடியும் பிடுங்கிப்பானோ? இந்த பயம் வருமா இல்லையா? பீகாரில் அவர் என்ன பண்ணார், யாருக்கு ரயில்வே வேணும்னு வேலை டைரெக்டாக நீ காசு கொடுத்தா நான் மாட்டிப்போம், நிலத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு, நீங்கள் உனக்கு ரயில்வே வேலைப்பா 2 வேலையாக 10 ஏக்கரா எங்களுக்கு எழுதி கொடுத்துரு. இப்படியே வாங்கினதான் இப்போ சிபிஐ வழக்கு இருக்குது. லல்லு பிரசாத் யாதவ் மேலேயும் ராப்ரி தேவி மேலேயும் தேஜஸ்வி யாதவ் மேலே வழக்கு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், வீட்டுக்கு ஒருவர் நான் கவர்மெண்ட் வேலை தரேன்னா, இப்போ லல்லு பிரசாத் யாதவ் சொன்னதே தான் இவரும் சொல்கிறான். நம்ம லல்லு பிரசாத் யாருங்கிறப்ப எப்படி நிலத்தை நம்மள்ட்ட எழுதி வாங்கணும், அதேமாதிரி இவனும் வேலை தரேன்னு எழுதி வாங்கிடுவாங்க. இந்த பயம்லாம் வருமா இல்லையா? நான் வந்து ஒரு காமெடிக்காக சொல்ல, சீரியஸாக அதில் ஒரு 10 பேர் திங்க் பண்ணுவோனா இல்லையா? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே மக்களிடம் சென்றடையலை. 61 தொகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்கேற்ற பங்களிப்பை நீங்கள் கொடுக்கல. பீகாருடைய வளர்ச்சியை பற்றி, பீகாருக்கு நாங்கள் வந்தால் எதை செய்வோம், இப்போ பிஜேபி எதை செய்யவில்லை ஐக்கிய ஜனதா தளன்றதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காம சாரை பிடிச்சிக்கிட்டே தொங்குறானுங்க. சாருன்னா அந்த சார் வந்து நமக்கு கை கொடுத்துருன்னு சொல்லி தொங்குனது விளைவு இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் சார் இப்போ விஜய் அவர்களுமே நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாரு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் கூட பண்ணியிருக்காங்களே, அவர் மட்டும் எதுக்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நான் அப்போதில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி எலெக்ஷனையே பார்க்காதவங்க அவங்க இல்லைவா, அவர் வந்து ரொம்ப காமெடிலாம் பண்ணியிருக்காரு விஜய். என்னன்னா, நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துது, அணைச்சிக்கிற கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்தை அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் கூட்டம். எனக்கு கூப்பிட கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். என்னங்க என்ன கூட மாட்டேன்றீங்க, நானும் வரேன் என்னையும் கூப்பிடுங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்து சிரிக்கிறான். உன்னெல்லாம் கூட முடியாதியா, 8% ஓட்டு வாங்கி நீ தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்டதான்னு கூட முடியாது, அது ரூலு. நாங்களும் இதில் பெரிய கட்சி, நானும் வந்து வல்லம் வந்தான், நானும் பெரிய அப்பாட்டக்கிறதா, நீ என்ன கூப்பிடுறப்ப சிரிப்பு தானே வருது. அப்போ புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ நான் தமிழர் சீமான் ஏன் கூப்பிட்றாங்க, 8% ஓட்டு அவர் வாங்கிட்டார். ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் வந்துடுச்சு.
திருமாவளவன் ஏன் கூப்பிட்றாங்க? நான் 2 MP 4 MLA 8% ஓட்டு வாங்கிட்டார், நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 8% ஓட்டை பெற்றவர்கள் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டங்களில் பங்கு கொள்ள முடியும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் அதில் கூப்பிடுவாங்க. இப்போ வாலண்டியராக அவர் கூப்பிட்றாரு. எஸ்ஏஆர் பற்றி இவருக்கு எந்த புரிதலுமே இல்லை, எந்த புரிதலுமே இல்லை. இன்னும் கேட்டால் எஸ்ஏஆர் பற்றி அதிகமாக கவலைப்பட்டு எஸ்ஏஆருக்கு அதிக முனைப்போட யார் செயல் பண்ணணும்னா தாவேகா தொண்டர்கள் தான் செயல் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஜென் கிட்ஸு, ஜென்னிசட் கிட்ஸ் எல்லாருமே வந்து கூடுறவன் எல்லாமே 16 வயசு 17 வயசு இருந்தால் அவனுக்கு ஓட்டே இல்லை. நீங்கள் பெருசாக கூட்டத்தை கை குழந்தைலாம் தூக்கிட்டு வருவாங்களாம் ஓட்டு போட போதா? பெண்கள்லாம் வராங்க, வயதானவங்களாம் அவங்கள ஓட்டு போட போகிறாங்களா விஜய்க்கு? விஜய் பார்க்குற ஆர்வத்தில் வரதை வச்சு இவங்க தப்பான கணக்கு போடுறாங்க. ஒன்று இப்போ அந்த 17 வயசு 18 வயசுன்ற பொத்தக்கா இருக்காம பாருங்க, இவன் எல்லாம் கரெக்டாக போய் அதற்கு போய் ஃபார்ம் 6 கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரூல். நீ பண்ணலன்னா அவன் ஓட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் போடுறாங்களா அவங்களுக்கு இதை பண்ணணுன்றாங்க. அப்போ நீங்கள் வந்து பெரும்பாலான அவங்கள வச்சிட்டு இருக்கப்ப அவனுக்கு அறிவுறுத்தி அவனுக்கு இதுக்கான ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஊட்டி இது எப்படி எப்படி பண்ணணும் ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்து எஸ்ஏஆர் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் தாவேகா தொண்டர்கள் போடணும். அங்கே யூத் 18 வயசு பூர்த்தி ஆகணும், ஃபார்ம் 6 வந்து புதிய வாக்காளர் திருத்த பட்டியலில் இவங்க ஏறிச்சான்னு செக் பண்ணணும்னு அதை சொல்லலை. எஸ்ஏஆரே வேணாம், எஸ்ஏஆரே வேணாம். விஜய்க்கு போன மாதிரி எஸ்ஏஆரே இங்கே வேணான்னா விஜயோட தாவேகா தொண்டர்கள் பாதி பேர் ஓட்டே இல்லை, ஓட்டே இல்லை. ஏன்னா எல்லாமே நியூ தானே. 18 வயசு கடந்து வந்தானப்பா உள்ள வரான், ஜென்னிசட் கிட்ஸானப்பா. அவன் எஸ்ஏஆர் வந்து அதான்ப்பா ஓட்டு பெற முடியும். அவன் இப்போ போன வாட்டி இப்போ என் பையனே இருக்கிறான், இப்போ பையன் வந்து ஓட்டு பதிவு பண்ணல, இப்போ எஸ்ஏஆர் வந்துச்சு, இப்போ செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் ரிலீஸ் ஆனோன்னா வரவு பட்டியல் வந்தோன்னா மறுபடியும் அப்ளை பண்ணி சார் 18 வயசு பூர்த்தி ஆச்சு எனக்கு கொடுங்கன்னா மறுபடியும் சேர்த்துப்பாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எஸ்ஏஆரே வரலன்னா போனதான். இதோட எப்போ ஒரு அடுத்த எலெக்ஷனு 5 வருஷம் கழிச்சா ஓட்டு மறுபடியும் ரீகன்சல்ட் பண்ணி தான் வரும். இந்த புரிதல் எதுவுமே இல்லாமல் போராட்டம் பண்ணணும். மாநில அரசு போராட்டம் பண்ணால் மறுபடியும் 47 பேரை பலி விட்டுருவானுங்க. என்ன பண்ணுறது? நம்மளாலே கொண்டு விட்டுருவானுங்க. கிடைச்சது கவர்னர் எடுத்து போராட்டம் பண்ணி. ஏன்னா கவர்னருக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்போ யாரை பார்க்கலாம்? மாட்டினாட்டா எஸ்ஏஆர் தேர்தல் கமிஷனை எடுத்து தேர்தல் கமிஷன் எப்படி போராட முடியும்? எனக்கு என்ன பெரிய காமெடினா திமுக வந்து எஸ்ஏஆர் போராட்டம் பண்ணுறாங்களே, தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் தான் சொல்லுது நீதாயா எம்எல்ஏ, தேர்தல் கமிஷன் தான் சொல்லுது நீதாயா எம்பி, தேர்தல் கமிஷன் தான் வந்து ஸ்டாப்பாக கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது நீதாயா அடுத்த முதலமைச்சர், எல்லாமே தேர்தல் கமிஷன் கொடுக்குது. தேர்தல் கமிஷனால் நடத்தப்படுகிற எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களும் எஸ்ஏஆருக்கு எதிராக போராடுறாங்க. இது எப்படி எனக்கு புரியல. இது செம்ம காமெடியாக இருக்குல்ல இல்லையா? உன்னை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே நான் தான், அப்போ இவங்க தேர்ந்தெடுத்தே தப்புன்றாங்களா அவங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாண்பு முதலமைச்சர் எஸ்ஏஆர் எதிர்க்கிறாருன்னா நான் ஒரே ஒரு கேள்வி திமுக காரன்னு வைக்கிறேன், அது கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ரீல்ஸ் மூலம். திமுகவை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 125 பேர் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், 40 பேர் எங்களோட உதயசீலும் மற்ற சீலமும் ஜெயிச்சிருக்கோம். எஸ்ஏஆர் வந்து மேலே நாங்கள் வந்து நம்பிக்கையில் தேர்தல் கமிஷன் மேலே எங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணோம். ஏன்னா தேர்தல் கமிஷன் தான் நீ எம்எல்ஏன்னு சொல்லியிருக்கு, தேர்தல் கமிஷன் தான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. திமுக அறக்கட்டளை கொடுக்குதா? இந்தப்பா நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன்னு கொடுக்குதா? யார் கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டு? இந்திய தேர்தல் ஆணையர் அங்கீகரிக்கப்பட்ட ஐஏஎஸ் கேடராங்க இருக்காங்களோ அவங்க தான் நீ இந்த ஓட்டு விஷயத்தில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எஸ்ஏஆர்னால தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எஸ்ஏஆர் இங்கே வந்து எஸ்ஏஆர்னால வந்து பெரிய பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்த தேர்தல் கமிஷன் நம்பிக்கையில் நாங்கள் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுறோம். ரிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அது சூரிய பரோட்டா சாப்பிடுவார்ல, ஃபஸ்ட்லேருந்து கோட்டை கிளீடா, அப்போ ஃபஸ்ட்லேருந்து எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வரவேற்போம். தேர்தல் கமிஷன் தான் உங்களை தேர்ந்தெடுக்குது, தேர்தல் கமிஷன் தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது, அந்த தேர்தல் கமிஷனுமே நம்பிக்கை இல்லைன்னு தேர்தல் கமிஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீயே போராட்டம் நடத்துகிற. இது எவ்வளோ கூத்து பாருங்கள். இது வந்து பயங்கர காமெடின்னு உச்சம். அது ராகுல் காந்தி சொல்கிறத ராகுல் காந்தி என்ன பண்ணுறோம்? தேர்தல் கமிஷன் நம்பிக்கை இல்லை எனக்கு, நான் அமைதி தொகுதி எம்பி தொகுதி ராஜினாமா பண்ணுறேன். மனுஷன் நான் வரவேற்கிறேன். தேர்தல் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை. எஸ்ஏஆர் கொண்டு வந்து தேர்தல் கமிஷனும் பிஜேபியும் ஒன்றா கூட்டு சைஸ் பண்ணுறாங்க. தேர்தல் கமிஷன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து என்னை வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தார் குளத்தூர் தொகுதியில், நான் குளத்தூர் தொகுதியில் ரிசைன் பண்ணுறேன். மாண்பு முதலமைச்சர் சொல்லுவாரா? இங்கே போய் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் மக்கள்கிட்ட. எஸ்ஏஆர்ன்றது தேர்தல் கமிஷன், இந்திய தேர்தல் கமிஷனாக நடத்தப்படுகின்ற ஒரு வேலை. அவனுடைய வேலையை அவன் பண்ணுறான். 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவனுக்கு அந்த வேலையை பண்ணுறது சட்டம். அவங்க என்ன பொழுது போகாமல் ஞானேஷ்குமார் பண்ணுறாரா? அவருக்கு எனக்கு போர் அடிக்குது, வாங்க எஸ்ஏஆர் பண்ணலாம், எல்லோரும் வாங்க கூடி ஜாலியாக இருக்கலாம், வா 12 ஊரில் விளையாடலாம், வாங்க ஜாலியாக எஸ்ஏஆர் பண்ணி விளையாடலான்னு சொல்கிறாங்களா? இப்போ எப்படி மாண்பு முதலமைச்சருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைகள் வந்து தமிழக அரசு சட்ட திருத்தங்கள் கொடுத்துருக்கோ, மாண்புக்கு பாரத பிரதமருக்கு என்னென்ன வேலை செய்யணுன்ற ஒரு வரைமுறை இருக்கோ, சிபிஐ என்னென்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு லா இருக்கோ, இடி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கோ, அதே மாதிரி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சட்டம்.
அவனுக்கு இது 20 வருஷம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஞானேஷ்குமார் இல்லாமல் நாளைக்கு வி.கே. வெங்கடேசன் போய் அங்கே உட்காந்தாலும் நானும் அதான் செய்வேன். நாளைக்கு மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கே உட்காந்து அவர் வேலை அதானங்க. 20 வருஷம் ஆனால் அவன் கான்ஸ்டியூஷன் படி அவன் சைன் பண்ணல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் படி அவனோட நிறுவனத்தை அவன் நடத்தணுமா இல்லையா? நடத்தணுமா இல்லையா? எதான ரூலு. சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரோட பந்திருக்கு மிக்க நன்றி சார். நன்றி.